எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். தங்கச்சி, உன் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாருமா. நீ சொல்ற ஒரு சூழ்நிலைகளை பார்த்து, உன் பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் இருக்கிறாரா நீ கேட்குற. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கையை பிடிக்கல, நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன்னு. நான் காலையிலேருந்து வந்தேன், யார் கூட இங்கே பேசல, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பார்த்துக்கலாம். ஆனால் உன் சூழ்நிலை ஆண்டவர் மாற்ற போறார். நீ வேண்டான்னு சொன்னாலும் அவர் உன்னை விட மாட்டார். ஏன்னா அவர் தாயின் கருவிலை தோன்றும் முன்பே அவருடைய பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். நான் காலையில் அக்காட்ட வந்தது கேட்டேன், பின்னாடி ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க, இவங்க தான் வீடு கட்டுறாங்களான்னு கேட்டேன். உன் ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் எல்லாம் வெளியே வரணும் தயவு செஞ்சு. நீங்கள் பாரத்தோட தேவனை ஆராதிக்க முடியாது. மனிதர்களை வச்சு நீங்கள் இயேசுவை கணக்கு போட முடியாது. கிறிஸ்டின்ஸை வச்சு நீங்கள் கிறிஸ்துவ கணக்கு போட முடியாது. தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டம் பெருசு. தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டம் பெருசு. நீங்கள் மற்றவங்கள வாழ வைக்கிறதுக்காக பிறந்தவங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக பிறந்தவங்க. உங்களுடைய வாயில் நீங்கள் ஒன்று பேசும்போது அது அவங்களுக்கு சம்பவிக்கும். அடுத்தவங்களுடைய லைஃப்பை மாற்றுறதுக்காக தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லும்போது உங்கள் சூழ்நிலை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும்ன்ட்டு. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு காலத்தில் சொல்லும் போது அதை நாங்கள் விசுவாசிக்கல. ஒரு காலத்தில் அப்படி உட்கார வைங்க, அப்படி முன்னாடி நீங்களும் உட்கார கூட. பரவாயில்ல, இங்கே உட்கார. ஸோ இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கும் போது நிறைய சாட்சிகளை, நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லும் போது நான் உடனே எனக்கு அப்போ என் கையில் என்ன இருக்காது, காசு இருக்காது, வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க, நம்மளே அப்படியே சுற்றிட்டு இருப்போம். இவரெல்லாம் சொல்கிறாரு, கேட்க என்னவா இருக்குது, நல்லாவா இருக்குது. ஆனால் ஒரு நாள் என் லைஃப்பை வந்து வாழ்ந்து பார்த்துட்டு அப்போ இவர் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்ச நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. ஸோ நீங்களும் இப்போ அப்படி நினைக்கலாம். ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அவர் செஞ்சு முடிக்க வல்லவராக இருக்கிறார். நான் போன வாரம் இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு இங்கேருந்து கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர் போகும்போது அங்கே சித்ரான்னு ஒரு சகோதரி பார்த்தேன். அவங்களுடைய ஹார்ட்டில் 5 பிளாக். எவ்வளோ பிளாக்? 5 பிளாக். அவருடைய வீட்டுக்கார் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்துல் கலாம் கூட வேலை செஞ்ச ஒரு சயின்டிஸ்ட். என்னுடைய ஸ்டடீஸ் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, அதனால் என் ஸ்டடீஸை சொல்கிறதில்ல, சரிங்களா? அவங்களுக்கு நான் ப்ரே பண்ணல, நான் ப்ராஃபஸி சொன்னேன், உங்களுக்கு உங்களுடைய ஹார்ட்டில் ஆப்ரேஷன் இல்லை. அவங்க விசுவாசித்தாங்க. விசுவாசிச்சுட்டு கோயம்புத்தூரில் செக் பண்ணாங்க, 5 பிளாக்கு. நான் வேணால் பேச வைக்கிறேன், நம்பர் இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் வேணால் இப்போ ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், பேச வைக்கிறேன். இது உண்மையான சாட்சி, சரிங்களா? அவங்க பெங்களூரில் போய் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. பெங்களூரில் போய் பார்க்கும்போது டாக்டர் ஸ்கேன் எடுத்து சொன்னாங்க, யார் சொன்னாங்க உங்கள் இருதயத்தில் பிளாக் இருக்குதுன்னு? ஒன்றுமே இல்லை. ஆமென். ஸோ நேற்று காலையில் ஒருத்தருக்கு நான் ப்ரே பண்ணேன். ஃபஸ்ட்டு நாய் கடிச்சா எத்தனை ஊசி போடுவாங்கன்னு தெரியுங்களா?
இல்லைங்க 7 எங்கே போடுவாங்க? தொப்புல சுற்றி போடுவாங்க. இப்போ 12ங்களா? 16. ஓகே. இப்போ நாய் கடிச்சா எத்தனை ஊசி தெரியுங்களா? 1. அது நாய்க்கடி ஊசி எங்கே தயாரிக்கிறாங்கன்னா நீலகிரியில், ஊட்டியில். சரிங்களா? அந்த 16 ஊசியை ஒரு ஊசியாக மாற்றினாரு பாருங்க. அவங்க அம்மாவுக்கு நேற்று ப்ரே பண்ண போய், உங்களுக்கு இன்னும் புரியல நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அந்த 16 ஊசியை அவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இப்போ ஒரு ஊசியாக மாற்றி நீலகிரியில் தயாரித்து எல்லா நாட்டுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. அப்பேற்பட்ட சயின்டிஸ்டோடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு ஆண்டவர் காலையில் நேற்று காலையில் கூப்பிட்டு போனார். போகும்போது படுக்கடையாக இருந்தாங்க. போய் ப்ரே பண்ணதே ஏஞ்சி உட்காந்துட்டாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பாஸ்டர் தான் என்ன அனுப்புனார். இப்போ அவர் போனால் என்கிட்ட கேட்பார், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள் நான் பரிபூர்ணமாக சுகமாயிட்டேன்னு சொல்லுங்கள். நாங்கள் 80 வயசு பாட்டி. அமேன். கர்த்தர் அற்புதத்தை செஞ்சுட்டே தான் இருக்கிறார். அதிசயத்தை செஞ்சுட்டே தான் இருக்கிறார். போன வாரம் ஒரு பைக் தொலைஞ்சு போச்சு, எங்கள் சொந்தக்காரது. சரி, நானும் அவங்க கூட போனேன். அப்போ ஒரு இவர் சிஐடி ஆஃபீஸர், அவருக்கு தெரியும் நான் ஊழியம் பண்ணுறேன்னு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏங்க எங்கள் கூட அலைஞ்சிட்டுருக்கிறீங்க? நான் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்து அவர் கூட உட்காந்துருந்தேன். நீங்கள் ஏங்க அழைச்சிட்டுருக்கிறீங்க? நீங்கள் வீட்டுக்கு போங்க, கிடச்சிட்டோன்னு என்ன பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்க அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சும்மா சொல்லிட்டு வந்தேன், நான் ப்ரே பண்ணுறேங்க, உங்களுக்கு பைக் கிடச்சிரும். பைக் கிடச்சிச்சு 2 நாளில். ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு, நாங்கள் ப்ரே பண்ணோம். மஞ்சக்காமலை சரியாக ஹாஸ்பிட்டலேருந்து குழந்தை வந்துருச்சு. ஸோ மரணமும், சொல்லுங்கள், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி வரும்போது, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை அந்த விசுவாசத்தை நிமித்தம் நீங்கள் திருப்பிடலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாசினா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இயேசுவை நீங்கள் விசுவாசித்தா போதும். எவ்வளோ விசுவாசிக்கணும்? எவ்வளோ அளவுக்கு விசுவாசிக்கணும்? எவ்வளோங்க? கடுகளவு விசுவாசித்தா போதும். உங்களுக்கு விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இந்த வருஷம் புதிய இடத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்க. அடுத்த மாதம் அண்ணா. ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? சொந்த வீட்டை கட்டுவீங்க. அக்கா, உங்களை ஆண்டவர் சமாதானமாக வைப்பாருக்கா. உங்களை தான் மஞ்சள் ட்ரெஸ் அக்கா, உங்கள் 2 பேர்த்தையும் தான் ஆண்டவர் காட்டினார். நீங்கள் 2 பேருமே வெவ்வேறு சூழ்நிலையில் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் வெவ்வேறு சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் வெவ்வேறு சூழ்நிலையில் நீங்கள் பாடுகள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சூழ்நிலையை பார்த்து பேச ஆரம்பிங்க, சூழ்நிலைகள் மாறும். ஏசப்பா சூழ்நிலையை பார்த்து அழுக சொல்ல, சூழ்நிலையை பார்த்து திறப்பின் வாசல் ஜபத்தை அவர் என்ன பண்ண சொல்ல, உட்கார்ந்து புலம்ப சொல்ல, சங்கிலி ஜபம் அவர் என்ன பண்ண, இன்னைக்கு நானும் ஜோசப்லாம் பேசிட்டு இருந்தோம், அதெல்லாம் பண்ண சொல்ல, சூழ்நிலைகளை பார்த்து பேச சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் பேசுகிற பிள்ளைகளா நீங்கள் மாற போகிறீங்க? ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பது நிச்சயம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவது நிச்சயம். நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்துக்கு போவது நிச்சயம். இங்கே பாருங்கள், நம்ம யார்கிட்டையும் இயேசுவை நம்ம யார்கிட்டையும் வந்து நம்ம ஏசப்பா பிள்ளை, நம்ம பரிசுத்தவான், நம்ம உண்மையானவங்க அப்படின்லாம் சொல்லி ப்ரூஃப் பண்ணுற அவசியம் இல்லை. நமக்கு நிறைய நேரம் நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளையே ப்ரூஃப் பண்ணி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, காட்ட வேண்டியதாக இருக்குது. எதுக்குங்க காட்டணும்? பிசாசு பார்த்து ஏசப்பாட்ட போய் என்ன சொல்கிறான், கேட்குறான், சில நீ வந்து கடவுளுடைய பிள்ளையாக இருந்தீன்னா என்ன பண்ணு, இந்த கல்லை ஹலோ இப்போ ஜோசப்கிட்ட போய் நான் கேட்டேன்னா, நீ காட்வின் பாஸ்டர் பையனாக இருந்தா நீ அப்படின்னு சொன்னா, ஜோசப் பண்ணி நான் அடிக்க வரவள சொல்லுங்க, சொல்லிடுவாப்புல. அண்ணா வந்தால் இனி சேர்க்க வேண்டாப்பா சொல்லுவாப்புல, சொல்ல மாட்டிங்களா? ஏன்னா அது அவ்வளோ பெரிய வார்த்தை. அண்ணா நம்ம இயேசு பாருங்க, எந்த இடத்துலையும் அவர் அதை ப்ரூஃப் பண்ணவே இல்லை. ஆனால் சீடர்கள் சொன்னாங்க அவரை பார்த்து, யார் இவரோ, இவரை கண்டு காற்றும் கடலும் கீழ்ப்படிதன்னு சொல்லி. இங்கே பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுலையே நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் யாருக்கும் ப்ரூஃப் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருன்றத உங்களை உயர்த்தி அவர் ப்ரூஃப் பண்ணுவார்.
ஆமென். உங்கள் வளர்ச்சியை காமிச்சு அவர் என்ன பண்ணுவார்? ப்ரூஃப் பண்ணுவார். நமக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குதுங்க. எத்தனை நாளைக்கு பாஸ்டருங்களை கட்ட பஞ்சாயத்து அவரை மாதிரியே பயன்படுத்திட்டு போவோம். சர்ச் இல்லைங்க, பஞ்சாயத்து பண்ணுற இடம் இல்லை சர்ச்சு. சர்ச் தேவனை ஆராதிக்கிற இடம். ஆமென். கொஞ்சம் கரெக்டாக அவங்க தயவு செஞ்சு. ஸோ உங்கள் பிரச்சனையை பார்த்து, உங்கள் போராட்டத்தை பார்த்து நீங்கள் ஒடுங்கினது போதும். அதை பார்த்து பேசுங்க, சூழ்நிலைகள் மாறும். எதை போய் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீங்களாம் வியாதியை சுகமாக்க பிறந்தவர்கள், அடுத்தவங்களுக்கு வழிகாட்ட பிறந்தவங்க. நீங்கள் சொன்னால் அது ஆகும், நீங்கள் கட்டளிட்டா அது ஆமாவா இல்லையா? அதுக்கு வசனாதாரம் வேணுமா வேண்டாவா? தெரியுமா? சொல்லுங்க. வசனாதாரம் வேணுமா? சரி, நம்ம சில வசனங்களை பார்ப்போம். 1 யோவான் 5:4. ஆமென். இங்க பாருங்க, தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனால் பிறந்திருக்கிறேன்? கொஞ்சம் சவுண்ட் கண்டிப்பா வேணும் இங்க, சரிங்களா? நம்ம யாரால பிறந்திருக்கிறோம்? தேவனால பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த எல்லாருமே, எத்தனை பேர் இங்க தேவனால் பிறந்திருக்கிறோம்? நம்ம எல்லா தேவனால் பிறந்திருந்தா நம்ம கட்டாயம் இந்த உலகத்தை ஜெயிப்போம். ஒரு ஆமெனுக்கு நன்றி, 2 ஆமெனுக்கு நன்றி, 3 ஆமெனுக்கு நன்றி, 4 ஆமெனுக்கு நன்றி. சத்தமா சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், என்னால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நிறைய பேர் பரலோகத்தில் போய் ஜெயிச்சுக்கிறேன்றாங்க. இந்த உலகத்தில் தான் எனக்கு பாடுகள் என்ன இருக்குது. பாடுபடுறதுக்கு தான் தேவனே இயேசுவே என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? பட்டாரு. இயேசுவே சிலுவையை என்ன பண்ணாரு? சுமந்து தீத்தாரு. இங்க பாருங்க, நீங்க சுகமா இருக்கணுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் சிலுவையை சுமந்து தீத்தாரு. ஆமென். ரிசல்ட் வர மாட்டேங்குது இல்லைங்க. நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க. நீங்க தேவனால் பிறந்தது உண்மைனா உங்க சூழ்நிலையை உங்களால ஜெயிக்க முடியும். உங்க வியாதியை உங்களால ஜெயிக்க முடியும். உங்களுடைய தரித்திரத்தை உங்களால ஜெயிக்க முடியும். உங்களுடைய பிசாசுடைய கட்டுகளை உங்களால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். என்னால் முடியவே முடியலன்னு சொல்லி நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த கால் வலினால எனக்கு முடியவே மாட்டேங்குதுங்க பாஸ்டர், என் வீட்டுக்காரனால எனக்கு முடியவே மாட்டேங்குது, இந்த பண பிரச்சனை எனக்கு தீரவே மாட்டேங்குது, இந்த மாதிரி சூழ்நிலையை சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்க, கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உலகத்தை ஜெயிப்பீங்க. உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு சில, ஆனால் சொல்கிறாரு, ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்க, நான் என்ன பண்ணேன்? உலகத்தை ஜெயிச்ச. நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்க. ஒரு 2 நிமிஷம் ஏஞ்சி நிற்கலாமா? எல்லாம் அப்படியே டங்ஸில் பேசலாமா? எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு கரெக்ட் ஆகுமா? இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரிக்க செய்யட்டும். எல்லாம் பாகில தருங்க. ஷகரமன மரதர ரமணியா செந்தேரி வியால் பரபல 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 போ ரியாஷேகேடி பேபி பிரியாந்தர மன மனதுரல பரபல 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 பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசிக்க கூடாதபடிக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகளாக இருக்குதோ ஆண்டவரே, அதையெல்லாம் நாங்கள் உடைச்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ரியாங்கா ஷேகே ரி மாமா 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 ரதரரரரரரரரர அப்படி ஆவில கனெக்ட் ஆகுங்க. ரியாமா ஷேகே ரே பே 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 ரியாந்தர மாமா மாமா ரகதர தர 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 த பா 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 Shagala baba 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 baria sekete te 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 ria santara nama nama rabadana nama ரியாக்கா சேகே டே. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்க கூடாதபடிக்கு, ஆண்டவரே உம்மிடத்தில் நெருங்கி வாழ முடியாதபடிக்கு தகப்பனேப்பா, ஆண்டவரே இந்த சிந்தனைகளை ஆண்டவரே பிடித்து வைத்திருக்கிற அந்த பிசாசின் கட்டுகளை இன்னைக்கு நாங்கள் அறுத்து எறிகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளா, உம்மோடு கூட நடக்கிற பிள்ளைகளா, உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா, உம்முடைய கூட நடக்கிற அந்த அபிஷேகத்தோட அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா பலவீனத்தையும் போராட்டத்தையும் பிசாசின் கிரியையிலும் இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுதே கட்டவிழ்கிறேன்.
ரியபா ஷகடா டா 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 ரகடே டே 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 ரியாடகா ரஷேக் ரபா பா 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 ரகடே டே 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 ரியா சண்டரலா ரகவோ ரபா பா 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 ரகடே ரியா சண்டரபோ ஷேகே. எல்லா வாய்களை திறந்து உங்க துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு. நீங்க வாய்களை திறக்கிற நேரம் இது. நீங்க வாய்களை திறக்கிற நேரம் இது. நீங்க சூழ்நிலையை பார்த்து பேசுகிற நேரம் இது. உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற, உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற, உங்களை வாழ விடாம தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிற நேரம் இது. ரபா பா 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 ஷாகா டே 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 பிரஷாக் ரப்ரகோ ஷேபே ரப்ரகோ ஷேபே ரபா பா 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 ரபா பா 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 ரெபே பே 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 ரடா டே டே கோ ஷாகமா ரியகா டே 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 டே. எல்லாம் இந்த பிள்ளைகளை நெருக்குற சத்ரு வீட்டை விட்டு, எல்லைகளை விட்டு, ஆண்டவரே அது ஓடும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் டாடி. இன்னைக்கு இந்த பிள்ளைகளை இந்த பூமியில எதற்காக நீங்க படைச்சீங்களோ, எதற்காக நீங்க உருவாக்குனீங்களோ, அந்த திட்டத்தை, அந்த சித்தத்தை பிள்ளைகள் தெரிஞ்சு கொண்டு டாடி. எஸ் 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 பேசுங்க 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 பேசுங்க. உங்க பாரம் எல்லாம் மாறுது பேசுங்க. உங்க பாரம் எல்லாம் மாறுது பேசுங்க. உங்க பலவீனம் எல்லாம் மாறுது பேசுங்க. புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார் பேசுங்க. ரீ பா 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 ஷகமா ரெகே லெப்ராட்டா டா 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 கேசே ரக்லா பிராட்டோ சேகே பே 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 ரதோ டோ 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 ஷகடே டே ரகா மாமா மாமா ஷேகேரியா தாரோ ரிபாகா ஷேகேரியா ரபாகோட்டோ ஷே பே 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 ரியாந்தரோ ரிமாகா ஷட்டரோ ரோ ரோ ரிமாகா லரா ரெ ரி 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 ரியாந்தரோ ரிமாகா லரா பா 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 ரகடே ரிமா மாமா மாமா ரபா பா 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 ஷகலமா. புதிய வேலைகள் வருது, புதிய வேலைகள் வருது, புதிய வேலைகள் வருது. வேலையில் இருக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்களை கர்த்தர் மாத்துறாரு. பொருளாதார பிரச்சனைகள் மேல கர்த்தர் அதிகாரத்தை எடுக்கிறாரு. எல்லா கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாத்துறாரு இந்த வேலையில. ஷகரா தேரியா சங்கரோ ரி பிரா 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 கஷகரா. Thank you Father. Thank you Father. Thank you Father. கரெக்டா. இனி உங்களால தேவனை ஆராதிக்காம இருக்க முடியாது. வேதத்தை வாசிக்காம உங்களால இனி இருக்க முடியாது. ராமா ஷதரதரரியா சஞ்சரமா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க முன்குறிக்கப்பட்டவங்க. இங்க வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் உடைக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க. ஆனா கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உன்னை உயர்த்தும்படிக்கு, உன்னை சீர்படுத்தும்படிக்கு, உன்னை நிலைநிறுத்தும்படிக்கு, உன்னை ராஜாக்கள் மத்தியில் அமர செய்கிற தேவன். அவர் பெரியவரா இருக்கிறபடினாலே என் தேவ ஜனமே, என் சபையே, நீ பெற்றுக்கொள்ளு ஒரு ராயல்டி அபிஷேகத்தை. உங்களை கர்த்தர் இறக்குறார் இந்த வேளையில. Chakra brakoto sete yantara raga da 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 dia setere rababa நீங்க பாரத்தோட தேவனை ஆராதிக்க முடியாது. வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இன்றைக்கு உங்க பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல வைங்க. உங்க பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல வைங்க. வைக்கிற நேரம் இது. சொல்லுங்க, எங்க அப்பா பாத்துக்குவாரு. எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் என்னை காண்கிறவர், அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என்னை உயர்த்துகிறவர். தேவ ஜனமே பேசுங்க. உங்க பாரத்தை கர்த்தர் மேல வச்சிருங்க. உங்க பாரத்தை கர்த்தர் மேல வச்சிருங்க. உங்க பாரத்தை கர்த்தர் மேல வச்சிருங்க. உங்க பாரத்தை கர்த்தர் மேல வைங்க. உங்க பாரம் அது கர்த்தர் மேல இருக்கட்டும். Yes. Come on people, right now. The Holy Spirit is filling you. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இங்க இருக்கிற ஒவ்வொரு மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Yes. ஃப்ரீயா விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒவ்வொருவரையும் தொட்டு நிறைக்குது, தொட்டு நிறைத்துக் கொண்டிருக்குது.
labraka sakate de brahatra rimanara shekeriantara sakate raga shakadara mashenda. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கர்த்தர் சுகமாக்குறார். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். எஸ், உன்னுடைய சரீரத்துல ஒருவேளை நீ நரம்பு வழியா பாதிக்கப்பட்டிருந்தா கர்த்தர், நீங்க விசுவாசிங்க, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். எஸ், எனக்கு தெரியல, வசந்தின்னு ஒரு பேரை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. வசந்தி, நீங்க யாராவது இருக்கிறாங்க? Thank you டாடி. வசந்தி ரிமா ஷாக்கதா. Thank you டாடி. உங்க மேல ஆண்டவர் ரொம்ப கம்பேஷனா இருக்கிறாருமா. எஸ், thank you டாடி. ஆண்டவரே, இந்த மகளை நீங்க தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக நன்றிப்பா. நீ சிறுபிள்ளை இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ சிறுபிள்ளை இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. உன் சூழ்நிலைகள் மேல நீ அதிகாரம் எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக நன்றிப்பா. ரிம்பரா ஷேகேட்டி பிராகா தாராமோ சந்தோரோ லம்ப்ராகா சேகேட்டி பிராகராமா ரிம்பராகா ஷேகேல் யாந்தர் ப்ரோசேக்கன வரவா. உன் மேல ஆண்டவர் ரொம்ப கரிசனையா இருக்கிறாரு. வசந்தி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், உன் சத்துருவுக்கு மத்தியில, உன் சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இதோ உனக்குள்ள வாழ்வது உயிருள்ள தேவன், உண்மை உள்ள தேவன் என்பதை நான் நிரூபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, நீ உள்ள பலத்தோடு பலன் கொண்டு திறமனதோட போ மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் ஏகமாய் காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற தெய்வக்காக நன்றி. Thank you Father. நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய சரீரத்துல எந்த வியாதி இருக்க முடியாது, எந்த பலவீனம் இருக்க முடியாது. கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இங்கே உண்டு. ஆகையால் இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, நீங்க எல்லா இடத்துல நீங்க ஒரு விடுதலை இல்லாம இருக்கிறீங்களோ, ஓ, இந்த இரவு வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் இங்கே உண்டு. ஆகையால் இங்கே உங்களுக்கு விடுதலை உண்டு. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ டாடி. எத்தனை பேர் உணர்றீங்க அப்பாவோட அளவில்லாத ஒரு பிரசன்னத்தை? ஆண்டவர் உங்களை பலப்படுத்துறாரு. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துறாரு. அந்த கிரீன் ஷர்ட் போட்டிருக்கிறானா, இங்க வாங்கண்ணா. ஷாத்ராம்ரா சிந்திரிமி ஹல்பராதடனமா ஷகனமா ஷியாந்தரமமா. இனி உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இல்லைண்ணா, இனி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைண்ணா, இனி உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் இல்லைண்ணா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய எல்லா சிறையிருப்பை கர்த்தர் மாத்துறாரு. எஸ், யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாத்தினார். யோபு தன் சிநேகிதனுக்காக செபிக்கும் பொழுது யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாத்தினாரு. ஆனால் இன்னிலேருந்து லைஃப் ஸ்டைலை கர்த்தர் மாத்துறாரு. நீங்கள் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் முடிச்சு காட்ட போகிறீங்க. ஆண்டவர் உங்களை செழிப்பாக்க போகிறதற்காக நன்றி. எஸ், உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஆண்டவர் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. எஸ், தேங்க்யூ ஃபாதர். ஓ ஷகம். விடுதலை நடக்குது. உங்கள் குடும்பத்தில் விடுதலை நடக்குது. இனி வீண் வரையங்கள் இல்லை. இனி வீண் அவங்க பணங்கள் செலவாகாது. நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, ஏதோ பண்ணோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த கேஷ் எல்லாம் போயிடுது. ஆனால் அதுலேருந்து ஒரு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்குறாரு. பிரேக். இவங்க ஃபேமிலி யாராவது வந்திருக்கீங்களா? இவருடைய ஃபேமிலி. எஸ், ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை விடுதலை ஆக்குறாரு. எஸ், நீங்கள் கேட்குறீங்க, ஏசப்பா என் கூட நீங்கள் இருக்கிறீங்கன்றதுக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கப்பா, ஏதாவது ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்யுங்கப்பான்னு ஆண்டவர் உங்களை அற்புதமாக மாத்துறாரு. எஸ், மிராக்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறப்போகுது. அநேக நீங்கள் சாட்சியாக மாற போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களை கர்த்தர் அப்டேட் பண்ணுறாரு. விசேஷமாக ஃபைனான்ஸில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ வருது. பிசாசானவன் உங்களுடைய பணத்தை இனி சாப்பிட முடியாது. உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. டாடி, இந்த வீட்டை நான் ப்ளஸ் பண்ணுறேன்ப்பா, இந்த சகோதரி நான் ப்ளஸ் பண்ணுறேன் டாடி, இந்த குடும்பத்தை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் டாடி. எஸ், ஒரு பெரிய பிரேக் த்ரூ வருதுண்ணா. இந்த மாதமாக நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பிரேக் த்ரூ. நீங்கள் கேட்டுருக்கிறீங்க, நிறைய உங்கள் கையை விட்டு போச்சு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தீங்க, எல்லாமே உங்களை விட்டு போச்சு. ஆனால் ஆண்டவர் அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க போகிறார் உங்களுக்கு.
நீங்கள் சகலவற்றை திருப்பிக் கொள்ள போகிறீங்க. எஸ், தேங்க்யூ ஃபாதர் காட். இந்த மகன் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே, நீங்க செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாத தகப்பனேப்பா. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிற தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர். எஸ், நீங்க தொடுங்கப்பா. இந்த மகனுக்கு ஒரு தெளிவை கொடுங்க. இன்னைக்கு இந்த மகனுக்காக நான் பாரப்படுறேன் டாடி. ஒரு தெளிவை கொடுங்கப்பா. எஸ், தொடுங்க. ஆண்டவர் தொடரார் தம்பி. உன் வாழ்க்கை இனி ஒரு யூ-டர்ன் வரப்போகுது. எஸ், உன் வாழ்க்கையில் ஒரு யூ-டர்ன் வருது. விட்டு கூட ஆண்டவர் ஃப்ரீயாக விடு. யூ-டர்ன் வரப்போகுது. எஸ், தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. பிரேக். ஆண்டவர், இந்த மகனுடைய மைண்டை கரப்ட் பண்ணுற எல்லா கரப்ஷன்ஸை இயேசுவின் நாமத்தில் நான் வெளியேற்றுறேன் டாடி. உம்முடைய சித்தம் மாத்திரம் இந்த மகனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணும். எந்த மனிதனுடைய திட்டம் அல்ல, மனுஷன் நிர்ணயிக்கிற அளவு இல்லை, நீங்க நிர்ணயிக்கிற அளவு. ஆண்டவரே, இந்த மகனுடைய மைண்டில் இருக்கிற எல்லா கரப்ஷன்ஸ், எல்லா இன்ஃபியாரிட்டி இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எல்லா ஆர்ஃபன் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் இந்த மகனை விட்டு போட்டோம் டாடி. ஜீசஸ் நேம், ஆமென். தேங்க் யூ டாடி. ஷமா மாமா 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 ரதரணமா. எத்தனை பேர் உணர்றீங்க ஒரு ஹெவியான பிரசன்ஸ்? எத்தனை பேர் உணர்றீங்க ஆண்டவருடைய அபிஷேகத்தை? எத்தனை பேர் உணர்றீங்க ஆவியானவர் கிரிகை செய்கிறார்? எத்தனை பேர் உணர்றீங்க ஆவியானவர் கிரிகை செய்கிறார்? எத்தனை பேர் உணர்றீங்க? எஸ், ஒரு யாந்தரணமா சகல மனமனமா. நீங்கள் வீடு இல்லாதவங்களாம் நீங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் குடியேற போகிறீங்க. நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு வீடு இல்லை நீங்கள் சொல்கிறீங்களோ, சொந்த வீட்டை ஆண்டவர் உங்களுக்கு பிரியமாக நீங்கள் கட்ட போகிறீங்க. எஸ், நான் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்ததே நான் இன்றைக்கி பார்த்தது புது வீடு கட்டுறாங்க. நெக்ஸ்ட் நான் பார்த்தது இந்த 2 சகோதரி, சரிங்களா? ஸோ வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வீட்டுடைய சாவியை கொடுக்குறாரு. சாவியை கொடுக்குறாரு. பீப்புளுடைய ஃபேவரை நீங்கள் இனி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. பீப்புள் ஃபேவர், அதாவது மனிதர்கள் உங்களுக்கு தானாக முன் வந்து உதவுவாங்க. உங்களுடைய முகத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறத பார்த்து, தேவனுடைய சாயல் இருக்கிறத பார்த்து, உங்களை யாரெல்லாம் பகைச்சாங்களோ அவங்கள உங்களை பார்த்து பயப்படுவாங்க இனி. ஆமாம், உங்கள் மேலே உங்களுடைய பேரை குறை சொல்லி உங்கள் பேரை கெடுக்கணும்னு நினச்சவங்க உங்களை பார்த்து இனி பயப்படுவாங்க. அந்தளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துறாரு. அந்தளவுக்கு தேவன் உயர்த்துறாரு. நிறைய பேர் நிறைய சூழ்நிலையில் நிறையா நீங்கள் இழந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் நஷ்டத்தை எல்லாம் லாபமாக கருத சொல்கிறாரு. ஆமென். உங்கள் நஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் லாபமாக கருத சொல்கிறாரு. நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் 100 தனையாக உங்களுக்கு திரும்பி வரும். எஸ், 100 times ரிசீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபாதர். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவே உங்களை உயர்த்துவார். அக்கா, அந்த அக்கா, அந்த அக்கா, அது பாருங்க, உங்களதாக்கா. உங்கள் சத்ரு முன்னாடி ஆண்டவர் வாங்க 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 உங்களை உயர்த்துவார். ஷகரமானம். உங்கள் சரீரத்தில் இனி பலவீனம் இல்லைக்கா. உங்கள் சரீரத்தில் இனி பலவீனம் இல்லை. நீங்கள் வரும்போது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கேருந்து போகும்போது பலவீனத்தோடு நீங்கள் போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிற இடத்தை நிரூபிப்பாருக்கா. ஏசப்பாவுடைய புள்ள நீங்கள் இடத்தை நிரூபிப்பார். எஸ், ஆண்டவர் உங்களை தொடராது பாருங்க. எஸ், தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபார் ஜீசஸ். ஓ, ஒரு புது பலன் உங்களுக்குள்ளே வருது. எஸ், தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். எப்படி மோசே முள்செடியில் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சோ, அதுக்கப்புறம் அவனுடைய ரேஞ்ச் மாறிச்சோ, உங்களுடைய ரேஞ்ச் ஆண்டவர் மாற்றுறார். எஸ், உங்களை பலப்படுத்துகிறாருக்கா. நீங்கள் யார்கிட்டையும் ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிற இடத்த ப்ரூஃப் பண்ண போகிறாரு. உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. எஸ், நிறைய இடத்துல நீங்கள் ஏசப்பா பிள்ளைன்றதை கர்த்தர் நிரூபிக்க போகிறாரு. அவங்க சொல்லுவாங்க, இவ சாதாரணமான பிள்ளை இல்லை, இவ ஏசப்பா பிள்ளை, அவள் சாதாரணமான ஆண்டவரை பிடிக்கல, உயிருள்ள தேவனை பிடிச்சிருக்கிறான்ற நிறைய உங்களுடைய எதிரிகள் சாட்சி சொல்கிற அளவுக்கு தேவன் உங்கள் ஸ்டேட்டஸை மாற்ற போகிறார். தேங்க்யூ ஃபாதர் காட்.
தேங்க்யூ ஃபாதர் காட். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நிறைய பேர்த்துடைய துக்க நாட்கள் முடிஞ்சிச்சு. நிறைய பேர்த்துடைய துக்க நாட்கள் முடிஞ்சிச்சு. ரிசீவ் பண்ணுங்க. நீங்கள் இனி ஆண்டவருடைய அன்பை நினச்சி மாத்திரத்தான் நீங்கள் அழுகுவீங்க. உங்கள் சூழ்நிலைகளை நினச்சி, பிரச்சனைகளை நினச்சி நீங்கள் இனி அழுக மாட்டீங்கக்கா. உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சிச்சுக்கா. உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சிச்சு. இங்கேருந்து நீங்கள் போகும்போது ஒரு புது பலத்தோடு நீங்கள் போவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, இப்போ தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்க? உட்காருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். சொல்லுங்களேன், நான் ஜெயிக்க பிறந்தவன். இங்கே பாருங்க, எங்கள் ஃபேமிலியிலேயே லாஸ்ட் நான் தான். எங்கள் ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட்டு நான் தான். ஃபஸ்ட்டுன்னா தெரியுங்களா? வேஸ்ட்டு, குப்பை, தூசி, ஒன்றுத்துக்கும் உதவாதவன். சரிங்களா? எங்கள் ஃபேமிலியிலேயே புறக்கணிக்கப்பட்டவ யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான். எங்கள் ஃபேமிலியிலேயே தள்ளப்பட்டவ யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் யார்? நான் தான். என்னை 26 வயசு மட்டும் என்னை யாருமே பார்த்து நீ நல்லா வந்துடுவப்பா அப்படின்னு என்ன பண்ணதில்லை, சொன்னதே இல்லை. நான் மேரேஜ் பண்ணிவிட்டு நானும் என் ஒய்ஃபை நடந்து போயிட்டுக்கிறோம். அப்போ எங்கள் தாய்மாமா வராரு. சரிங்களா? என் ஒய்ஃபோட ஃபஸ்ட் கல்யாணத்துக்குலாம் அவரும் வந்தார். வந்து கேட்குறாரு, என் ஒய்ஃப் முன்னாடி அவர் கேட்குறாரு, வச்சு காப்பாற்றிடுவியா? வச்சு காப்பாற்றுவியா? இந்த பிள்ளை நீ வச்சு காப்பாற்றுவியா அப்படின்ட்டு. நான் அப்படியே பேசாமல் நின்னேன். அவர் சொன்னார், உனக்கே ஒரு இன்னர் வேறு வாங்கினாலும் உங்கள் அப்பா தான் உனக்கு என்ன பண்ணணும், காசு கொடுக்கணும். நீ எப்படி இந்த பிள்ளைய வச்சு காப்பாற்றுவேன்னு தெரியல அப்படின்னாரு. நான் அதுக்கப்புறம் எங்கள் மாமா வீட்டுக்கெல்லாம் போகலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி தேவன் என் லைஃப்பை முற்றிலும் மாற்றி வச்சுருக்கிறார். நான் தான் ஃபஸ்ட்டாக இருந்தேன், இன்றைக்கி என் ஃபேமிலியிலேயும் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உயிருள்ள தேவன் எனக்குள்ளே மாத்திரம்தான் இருக்கிறாரு. எங்கள் மொத்த குடும்பத்திலே இயேசு என்ன பண்ணிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்றைக்கி வாங்குகிற இடத்துல நம்ம இல்லை, கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்மளாம் கொடுக்குறோம். எங்கே போனாலும் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி கொடுக்குறோம். காலையிலேக்கு இன்றைக்கி கொடுத்துட்டு தான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், நான் நிற்கிறேன். இங்கே வரத்துக்கும் கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுறோம். ஸோ நீங்கள் எதெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிச்சோ அதுதான் உங்கள் குவாலிஃபிகேஷன், நீங்கள் நம்பர் 1 வரத்துக்கு. இங்கே ஆமனுக்கு என்ன பிச்சை எடுக்க வைக்கிறீங்களே? இங்கே ஆமனுக்கு பிச்சை எடுக்கணும்னா மதுரை வயலுக்கு வாங்க. எங்க நீங்கள் ஒரு ஆமேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். இது வேற ஒன்றும் இல்லை. நான் யாருக்கோ ஒருத்தருக்கு வீட்டுக்கு ப்ரே பண்ணிட்டுக்கிறேன். அவங்க அப்படியே எப்படி இருக்கிறாங்க, அப்படியே சலமாக நின்றுக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தர் ஆமேன்னு சொன்னவங்க ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போது வர மட்டும்தான் ஆமே. போனேன், இங்கேருந்து மீட்டிங் முடிச்சுட்டு அட்டைப்பாடி போனேன். அப்போ ஒருத்தர் காரில் வந்துட்டு இருந்தேன். அவர் ஒரு ஒயிட் காரு. நான் சொன்னேன், தம்பி ஏசப்பா வந்து உங்களுக்கு ஒரு வெள்ளை கார் கொடுக்குறத நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அவர் என்ன சொல்கிறார், ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி வெள்ளை காரில் தான் போயிட்டுருக்குறோம், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அதை என்ன பண்ணுறேன், ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போ நம்ம சாதா காரில் போயிட்டுருக்குறோம், சூப்பர் காரை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் ஒன்று கொடுக்க போகிறாரு. அடுத்த டைம் நான் உங்களை பார்க்கும்போது அந்த சூப்பர் காரோடு தான் நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். இன்றைக்கி நான் ஜோசப்கிட்ட காமிச்சேன், அவர் ஆடி வாங்கிட்டார், ஆடி கார். நேற்று பிரதிஷ்டி பண்ண அவர் என்ன பண்ணார், எடுத்துகிட்டு வந்தார். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்டருந்து அற்புதங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஃபைனான்ஸ் வரும் சூப்பர் நேச்சுரலாக. வியாதி சரி, நான் ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் தொடங்கலான்னு வந்தேன். என் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அண்ணா அனுப்பிவிட்டார், போய் பிள்ளைய பாருங்கன்னு. நான் ஊட்டிக்கு போனேன், என் பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு, வியாதி சரி ஆயிடுச்சு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இது ஏசப்பாவுடைய பிளானு, இதை நடக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறான் பிசாசு, தடை பண்ணுறான். பிசாசு நம்மளை தடை பண்ணுறான்னா அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகணுமா போகக்கூடாதா? கண்டிப்பாக போகணும். சரிங்களா? கண்டிப்பாக போகணும். ஃபஸ்ட் மாதம் வரல, செகண்ட் மாதம் வரல, தேர்ட் மாதம் வரல, ஃபோர்த் மாதம் நீங்களாம் வந்திருக்கிறீங்க. எங்க இது கிரேட் சக்ஸஸ்ங்க. இன்னைக்கு பெரிய மெசேஜை கொடுக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு நம்ம கொண்டாடினா போதும், இவ்வளோ பேர்த்த தேவன் கொண்டு வந்திருக்கிறாரு. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடை பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் இயேசுவால் பிறந்திருக்கிறீங்க? நீங்கள் இயேசுவால் நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்க.
எல்லாமே சரிங்க, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, விசுவாசன்றீங்க, சூப்பர் நேச்சுரல்ன்றீங்க, என் லைஃப்பில் இதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்வி அடிக்கடி நம்ம லைஃப்பில் வரும். கண்டிப்பாக என்ன பண்ணோம் வரும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இங்கே வந்ததையும் ஒரு என்கரேஜாக இருப்பாங்க. திருப்பி அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது ஒரு டவுட் என்ன பண்ணோம் வரும். அந்த டவுட்டுக்கு என்ன தடைகள் இருக்குதுன்னு தான் இன்றைக்கி நிஜமாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் யாரால் பிறந்திருக்கிறீங்க? நீங்கள் தேவனால் பிறந்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலையை நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஒருத்தர் இருக்கிறதுனால அந்த ஊருக்கு ஆசீர்வாதம், நீங்கள் ஒருத்தர் இருக்கிறதுனால அந்த தெருவுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிறந்ததுனால உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் தாங்க ஆசீர்வாதம். ஆனால் நீங்கள் எந்நேரமும் யாரை பார்க்குறீங்கன்னா உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நானே இப்படி இருக்கிறேன், நானே இப்படி இருக்கிறேன் அப்படி சொல்ல நம்ம என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம். இல்லை, உங்களுக்குள்ளே வாழ்கிறவர் உண்மை உள்ள தேவன், உயிருள்ள தேவனாக இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் என்னவா இருக்கிறாருங்க? பெரியவராய் இருக்கிறார். ஏன்னா தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீ தேவனால் பிறந்திருக்கிற, நீ உலகத்தை ஜெயிப்ப. நாங்களாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், உலகத்தை ஜெயிச்சுட்டு வந்ததுனால தான் இங்கே மைக்கை பிடிச்சி நம்ம நின்றுருக்கிறோம். ஆமேன். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி நின்று ஜெயிக்கக்கூடிய அந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. யாரா உனக்கு பேக்ரவுண்ட்னா இயேசு தான் எனக்கு பேக்ரவுண்ட். ஆமேன். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, நான் பிறப்பதற்கு முன்பாகவே எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு அவர் முடிச்சிட்டாரு. ஆமேன். இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து அவர் வாழ்றாரு. அவருக்காக நான் வாழும்போது என்னையும் வாழ வைப்பாரு. என்னை கொண்டு என்னை நம்பி யாரெல்லாம் வராங்களோ அவங்களையும் ஆண்டவர் வாழ வைப்பார். ஆமேன். ஒருவேளை என்கிட்ட அவங்க பசிக்காக வரலாம், என் நிமித்தம் அவங்களுக்கு பசி ஆண்டவர் ஆற்றுவார். ஒரு நிமிஷம் என்கிட்ட சுகத்துக்காக வரலாம், என் நிமித்தம் அவங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார். ஒரு நிமிஷம் என்ன தேவைக்காக என்கிட்ட அவங்க வந்தாலும் சரி, எனக்குள்ளே இருக்கிறவர் பெற்றுக்கொள்கிறவர் அல்ல, கொடுக்குறவராக இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனும் அப்பேற்பட்ட தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நீங்கள் வாங்குகிற இடத்துல இல்லை, நீங்கள் கொடுக்குற இடத்துல இனி இருக்க போகிறீங்க. நீங்கள் கேட்குற இடத்துல இல்லை, நீங்கள் சொல்கிற இடத்துல நீங்க இன்னைக்கு இருக்க போறீங்க. நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல நீங்க இனி இல்ல, நீங்க செய்யற இடத்துல நீங்க இனி இருக்க போறீங்க. நீங்க கீழே இருக்க போறதுல நீங்க மேல இருக்க போறீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு. என் தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை வைக்கணும்னு நினைக்கிற இடம் அது தாழ்ந்த இடம் இல்ல, உயர்ந்த இடமா இருக்குது. ஆமென். எளியவனை குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்கள் மத்தியில் அமர செய்கிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் கலாத்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1லிருந்து 6 மட்டும் ஒவ்வொன்றா வாசிப்போம். கலாத்தியர் 4 பாருங்க. போதும். இங்க பாருங்க, இன்னும் நான் சொல்றது என்னன்னா, நம்மளாம் யாருன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரவாளி. சொல்லுங்களேன், நம்ம யாருங்க? சுதந்திரவாளி. யார் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது? கிறிஸ்து. ஆமாம் இல்லைங்களா? கட்டுண்டு இருந்தோம், வியாதிப்பட்டு இருந்தோம், பலவீனத்தில் இருந்தோம், வழி இல்லாமல் இருந்தோம். ஏசப்பா தேடி வந்து நமக்கு விடுதலை கொடுத்தாரா இல்லையா? ஐயோ சொல்லுங்களேன், விடுதலை கொடுத்துருக்கிறாரு. அப்ப நம்ம யாருன்னா சுதந்திரவாளி. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, நானும் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரவாளி. நீங்க யாருங்க? சுதந்திரவாளி. அந்த சுதந்திரத்தை யார் வாங்கி கொடுத்தாருங்க? ஏசப்பா சிலுவையில் வாங்கி கொடுத்துட்டாரு. அண்ணன் சொன்னது போல, ஏசப்பா என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாரோ தரித்திரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாது. கட்டுகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. வியாதி உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. நீங்கள் ஆல்ரெடி சுதந்திரவாளியாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய பிறப்பே இப்போ என்ன? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க? எத்தனை பேர் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு? எத்தனை பேர் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்க? அப்போ உங்களுடைய பிறப்பின் அதிகாரமே நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சுதந்திரவாளி. நீங்கள் ஆல்ரெடி டெலிவர்டு, சுதந்திரவாளி. ஆனால் நீங்கள் சுதந்திரவாளியாக இருந்தும் ஓகேங்களா, நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா
குழந்தைகளா இருக்கிறீங்க. எதுல குழந்தைகளா இருக்கிறீங்க? எதுல குழந்தைகளா இருக்கிறீங்க? எதுல எதுலப்பா? அறிகிற அறிவு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னா குழந்தைகளா இருக்கிறீங்க. குழந்தைங்க தான் கிள்ளி விட்டது என்ன பண்ணும்? யார்கிட்ட போய் சொல்லும்? அப்பாட்ட போய் அப்பாப்பா என்ன பண்ணுறான், இவன் கிள்ளி விட்றான்ப்பா இல்லை, மிஸ்ஸுக்கிட்ட போய் என்ன பண்ணுவோம்? சொல்லும், கம்ப்ளைண்ட் பண்ணோம். குழந்தை தான் அழுகும், குழந்தைக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மெச்சூர்டாக ஆகணுன்றத தேவன் விரும்புகிறாரு. உலக ரீதியாக ஒரு குழந்தை பிறக்குது, அது ப்ராப்பராக வளரணும்னா அதோடைய பிரசவம் குறை பிரசவம் தானே. நம்ம ஆவியில் பிறந்துட்டோம், பிறந்து நம்ம எப்படி வளரணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் மெச்சூர் அடையணும். எப்பேற்பட்ட மெச்சூர்னா, இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஸோ இங்கே நம்ம பாருங்கள், ஆல்ரெடி சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அப்போ படிங்கப்பா 1லேருந்து. அப்போ 1லேருந்தே படிங்க. எல்லாவற்றுக்கும் எஜமானனாய் இருந்தும் சிறுபிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்லைங்க, வித்தியாசம் இல்லை. உலகத்தான போய் என்ன பண்ணுறான்? லோனு வாங்குறான். இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டோன்னு என்ன பண்ணுறான்? போய் நின்று லோனு வாங்குறான். உலகத்தான என்ன பண்ணுறான்? புலம்புறான். கிறிஸ்துக்குள்ளவே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? புலம்புறான். இங்கே பாருங்கள், அவன் சாதா, அதனால் அவன் சாதாவாக வாழ்கிறான். சரிங்களா? நம்ம எப்படி இருக்கிறோம்னா சூப்பர் நேச்சுரலாக இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சாதாவாக வாழ்கிறோம். இப்போ ஒரு வியாதிஸ்டனை பார்த்து வாங்க உங்களுக்கு நான் சுகம் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒரு 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு நீ போய் டாக்டரை போய் பார்த்துக்கப்பா, டாக்டர் உனக்கு ஊசி போடுவார்னா, பாஸ்டர் தங்கமானவருங்க, நான் போய் பார்த்தேன், 2000 ரூபா எடுத்து கொடுத்து என்ன பண்ணார்? ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாரு. பால் சுரேஷனா ரொம்ப தங்கமானவருங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு என்ன பண்ணுவார்? காசு கொடுத்து அனுப்புகிறார். அதே பால் சுரேஷனை கூப்பிட்டு வாப்பா அவனை சுகமாக்குறேன்னா இவரு என்ன சுகமாக்குறாரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ ஸ்பிரிச்சுவலில் நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா மெச்சூரிட்டி வேணும். ஏசப்பா உங்கள் லைஃப்பில் வந்ததே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுகஜீவ பலத்தோடு இருப்பதற்காக, நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கணுன்றதுக்காக. அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அதே போல் நீங்கள் வாழணுன்ற ஐடென்டிட்டியை, அதுக்காக எல்லா கேட்டகரியும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. நீங்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறீங்க. அதை குறித்து அந்த அறிவு இல்லாததுனால உங்களுக்கும் அடிமைக்கும் என்ன இல்லை, இப்போ வித்தியாசம் இல்லை. ஒத்துக்கிறீங்களா? இல்லையா? இல்லையா? இங்கே பாருங்க, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவானுக்கு 2 பையன் பிறந்தான். 2 பையனும் 2 பொண்ணுக்கு பிறந்தான். தெரியுமா யாருன்ட்டு? தெரியலையா? ஆபிரகாம். அவருக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா 2 பையன் பிறந்தான். 2 பெண்களுக்கு அந்த பையன் என்ன பண்ணான்? வெவ்வேறு பெண்களுக்கு வெவ்வேறு பையன் என்ன பண்ணான்? பிறந்தான். ஆனால் ஒன்று யாரு? அடிமைக்கு பிறந்தது. இன்னொன்று யாரு? வாக்கு தத்துவத்துக்கும் ஆவிக்கும் பிறந்தது. வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? ஸோ நம்ம பாருங்க, நம்ம எதில் பிறந்திருக்கிறீங்க? நீங்களாம் எதில் ஆண்டவரை தெரிஞ்சு வந்திருக்கிறீங்கன்னா எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு? அப்போ நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் நீங்கள் ஆவியை பெற்றிருக்கிறீங்க? ஆவியை பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனால் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் மாம்சத்தில் நீங்கள் இனி என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. சொல்லுங்கள், என்னால் முடியும், என்னால் முடியும். ஏன்னா நான் தேவனால் என்ன பண்ணியிருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. வாழ்வது இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே. சொல்லுங்க, பிசாசே இனி என் அறிவை நீ பிளாக் பண்ண முடியாது.
நான் சிறு பிள்ளையா இனி இருக்க மாட்டேன். நான் சிறு பிள்ளையா இனி என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். நான் ஒரு சுதந்திரவாளி. சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு சுதந்திரவாளி. சொல்லுங்க, நான் ஒரு சுதந்திரவாளி. எங்க அப்பா இந்த பூமியில வாழும் பொழுது அவர் வியாதியை ஜெயிச்சாரு. சொல்லுங்க, எங்க அப்பா இந்த பூமியில வாழும் பொழுது அவர் வியாதியை ஜெயிச்சாரு. எங்க அப்பா இந்த பூமியில வாழும் பொழுது அவர் மரணத்தை ஜெயிச்சாரு. எங்க அப்பா இந்த பூமியில வாழும் பொழுது அவர் பிசாசை ஜெயிச்சாரு. எங்கப்பா இந்த பூமியில வாழும் பொழுது அவர் வறுமையை ஜெயிச்சாரு. அவரை ஒன்னும் பிடிச்சு வைக்க முடியல, ஒன்னும் அவரை கட்டுப்படுத்த முடியல, எந்த சூழ்நிலை அவரை தடுத்து நிறுத்த முடியல. அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறபடினால இந்த உலகத்துல போராடுகிற எந்த போராட்டங்களோ எந்த பிரச்சனைகளோ என்ன தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே. நான் தேவனால் பிறந்திருக்கிறபடினால இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு. கமான் பீப்பிள் சொல்லுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு. சூழ்நிலைகளை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு. ஏன்னா வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். இந்த ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா பிரச்சனை? உங்களுடைய மாமிச சிந்தை தான் பிரச்சனை. ஆமா, ஒத்துக்கிறீங்களா? சோ மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஓகேங்களா? ஆவிக்கும் மாமிசமும் டோட்டல் எகென்ஸ்ட். ஆவியும் சொல்லுங்க, ஆவியும் மாமிசமும் டோட்டல் எகென்ஸ்ட். ஆனா மனுஷனுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது. எங்க இருக்குது? உள்ள ஆவி இருக்குது, வெளியில மாமிசம் இருக்குது. இது ரெண்டுக்குள்ள எகென்ஸ்ட் இருக்குது. அப்போ ஆவியை ஜெயிக்கணும்னா மாமிசம் அதிகமாகணும். ஆமாவா இல்லைங்களா? சரி, இப்போ யாரால பிரச்சனை? ஆவியால பிரச்சனையா, மாமிசத்தால பிரச்சனையா? மாமிசத்தால பிரச்சனை. அப்போ மாமிசத்தை ஜெயிக்கணும்னா என்ன அதிகமாகணும்னு கேட்டிங்கன்னா, ஆவி அதிகமாகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஆவியை அனல் மூட்டு, உன் ஆவியை அனல் மூட்டு. ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவி என்னென்ன பண்ணணும்னு நினைக்குதோ அது மாமிசம் பண்ண விடவே விடாது. சரிங்களா? மாமிசம் என்னென்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதை ஆவி பண்ண விடவே விடாது. யோசித்துருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா தூங்கணும்னு நினைக்கும், மாமிசம் நினைக்கும் நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ன்ட்டு. ஆவி சொல்லும், ஏஞ்சி ப்ரே பண்ணு, பைபிள் வாசி. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சரிங்களா? மாமிசம் சொல்லும், நான் நிறைய மிஸ்டேக் பண்ணும். அப்படிலாம் மாமிசம் வந்து நம்மளை அடிக்கடி இந்த பாவத்தில் கொண்டு போவோம். ஆவி சொல்லும், இல்லை நீ பண்ணக்கூடாது, நீ ஏசப்பாவுடைய பிள்ளை. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா? ஸோ ஆவி என்னென்ன பண்ணணும்னு நினைக்குதோ இதுக்கு யார் தடைன்னு கேட்டிங்கன்னா, மாமிசம் தடை. சரிங்களா? மாமிசம் என்னென்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதை யார் ஸ்டாப் பண்ணுதுன்னா, ஆவி ஸ்டாப் பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை அனல் மூட்டி எழுப்பணும். என்ன பண்ணும்? ஆவியை அனல் மூட்டி. நான் நினச்சேன் நீ காலையிலேருந்து உட்காந்து நிம்மதியாக ப்ரே பண்ணோன்னு. நம்ம என்றைக்கு நிம்மதியாக உட்காந்து ப்ரே பண்ணோன்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி நம்மளால். உங்கள் பாஸ்டர் பயங்கர மூளை, சரிங்களா? நம்மளை அனுப்பிவிட்டு நான் நைட் ஃபுல்லாக தூங்கலை. இவர் நல்லா படுத்த ரெஸ்ட் ஆகிட்டு நான் அப்படியே தொங்கி போய் வரேன். அப்படியே மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு நின்றுக்கிறாரு. போய் கொஞ்ச நேரம் படுத்தது ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. சரிங்களா? எனக்கு ஒரே பதட்டம், என்ன மெசேஜ் கொடுக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன். இல்லைங்க, இங்கே வந்து ஏசப்பாடு சொன்னேன், ஆண்டவரே என்ன நீங்கள் என்ன பண்ண, நான் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறேன், என்ன மறைச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேசுகணும் போது ஆவியானவர் இடைப்படுறவராக இருக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்டா? அதுதான். ஸோ பரிசுத்த ஆவியானவரை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது சும்மா நீங்கள் அந்நிய பாஷையில் குதிக்கிறதுக்காக என்ன இல்லை. சில பேருக்கு எதுக்கு அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியாது. சும்மா பல பண்ணுவாங்க. திருப்பி பாஸ்ட் வரும்போது அப்படி ஃபயராக இது பண்ணுவாங்க, அப்புறம் வெளியே போனது இல்லை. அந்நிய பாஷை என்பது தேவனோடு கூட ரகசியங்களை பேசும்படிக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏங்க யாருக்குங்க இருக்குது இந்த ஸ்லாக்கியம்? யாரால் சொல்ல முடியுங்க நான் கடவுள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன்ட்டு? நம்மளால் சொல்ல முடியும். நம்மளுக்கு தேவன்கிட்ட பேசுகிறதுக்கு தனிப்பட்ட பாஷையை நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா நம்மளை ஏசப்பா எவ்வளோ அன்பு கூறுறாரு பாருங்க. நீங்கள் அதிகமாக அந்நிய பாஷை பேசும்போது அது ப்ராஃபஸியாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப டங்ஸில் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அது என்ன, நீங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க,
ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அதிகமாக ஆவிலை நரம்பு என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, உங்களை யார் தொட்டாலும் அவங்க சுகமாயிருவாங்க. சொல்லுங்களேன் ஆமீன். நீங்கள் யார் தொட்டாலும் அவங்க சுகமாயிருவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் நிறைய பேர் என்ன பார்க்குறீங்கன்னா, மனுஷனுடைய வேல்யூ பார்க்குறீங்க. பெரிய ஊழியக்காரர் இருந்தால் அவர் பெரிய ஊழியம் பண்ணார்னா, அவர் பெரிய வண்டியில் வந்தார்னா, அவர் கூட போய் நான் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டேன்னா நீ பெரிய ஆள் ஆகிடுவேன். இல்லை, அவர் கொடுத்த ஊழியத்தை அவர் செஞ்சு அவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு. அவருக்கு ஈக்குவலாக ஒன்று ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. சரிங்களா? அவருக்கும் ஒரே ஆவியை தான் கொடுத்துருக்கிறாரு, உனக்கும் அதே ஆவியை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. யார்கிட்டயோ போய் நம்ம தலையை கொடுத்துட்டு அவர் நம்ம தலை மேலே கை வச்சு ப்ரே பண்ணார்னா நம்ம லைஃப் மாறிடும்னு நினைக்கிறீங்க. இல்லை, உங்கள் முடி தான் கொட்டி போவோம். அதுக்கும் இங்கே சொல்யூஷன் இருக்குது, ஆயில் இருக்குது, வாங்கி போடலாம். ஓகேவா? இல்லை, ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. யாரோ வந்து உங்கள் தலையில் கை வைக்கிறதுனால இல்லை. புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஏசப்பா நமக்கு அந்த ஆவியை கொடுக்கும்போது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பார்த்தா அந்த ஆவி அவர் என்ன பண்ணல, கொடுக்கல. பணக்காரன் ஏழைன்னு பார்த்தா அந்த ஆவி என்ன பண்ணல, கொடுக்கல. கருப்பாக இருக்கிறேன் வெள்ளையாக இருக்கிறேன்னு பார்த்து என்ன பண்ணல, அந்த ஆவியை கொடுக்கல. படித்தவன் படிக்காதவன் பார்த்து அந்த ஆவி என்ன பண்ணல, கொடுக்கல. எல்லாத்துக்கும் சமமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ இன்றைக்கி ஒருத்தர் ஊழியம் பண்ணி ஜெயிச்சு ஒரு உயர்ந்த இடத்துல போயிருக்கிறாங்கன்னா, அவங்க அந்த ஊழியத்துக்கு அடையிறதுக்கு அவங்க ஒரு விளக்கரத்தை செலுத்தியிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தேவனோடு கூட நேரத்தை செலவிட்டுருக்கிறாங்க. அவங்க வார்த்தையை அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை அப்படியே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, விசுவாசித்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அற்புதம் என்ன பண்ணிக்குது, நடந்திருக்குது. நீங்களும் தேவனோடு கூட நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஸ்டார், நீங்கள் தான் நம்பர் 1. சரிங்களா? நான் சும்மா இங்கே வரல, சும்மா மாதம் இங்கே வரல. ஆண்டவர் போன்னு சொன்னார், அதுக்காக நம்ம ப்ரே பண்ணோம். 2 மாதம் டைம் எடுத்தோம், 2 மாதம் பேசினோம். அப்புறம் பால் சுரேஷன்கிட்ட பேசினேன், அப்புறம் அப்பாட்ட பேசினேன். இப்போ இங்கே வந்தோம். இன்றைக்கி தம்பி சொல்கிறாரு, ப்ரோ நீங்கள் வந்ததுக்கு நல்லது தான். இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஹீலிங் செக்ஷனே இந்த மாதம் என்ன பண்ண போகிறாங்க, எடுக்க போகிறாங்க. இது ஏன் பிளான் இல்லை, யாருடைய பிளான் இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய பிளானு. இந்த சர்ச் பெதஸ்தா குளமாக மாறுது. சரிங்களா? ஸோ இந்த பிளான்க்கு எங்களெல்லாம் ஒரு கருவியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாரு. யாரை பயிற்சி பண்ணுறதுக்காக, உங்களை பயிற்சி பண்ணுறதுக்காக. சரிங்களா? யாரை உயர்த்துறதுக்காக, உங்களை உயர்த்துறதுக்காக. யாரை ஹீல் பண்ணுறதுக்காக, உங்களை ஹீல் பண்ணுறதுக்காக. ஸோ தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டம் அது ரொம்ப பெருசாக இருக்குது. சரிங்களா? அது ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் ஆவியில் என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, வளரணும், மெச்சூரிட்டி ஆகணும். பெரிய ஆள் கூட நீ வாக் பண்ணுறதுனால நீ பெரிய ஆளாக ஆக முடியாது. நீ டாக்டருக்கு பிறந்ததுனால உன் பையன் டாக்டராக என்ன பண்ண முடியாது. நீங்கள் ஒருவேளை உங்கள் அப்பா டாக்டராக இருக்கிறாரு, நீங்கள் டாக்டரோட பிள்ளையாக இருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டராக ஆக முடியாது. அவர் டாக்டராக ஆகிறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு, நேரத்தை செலவிட்டுருக்கிறாரு. அதனால தான் அவர் என்னவா இருக்கிறாரு, டாக்டராக மாறி இருக்கிறாரு. இனி பாஸ்டரோடைய ஜபத்தில் வாழ்கிறத விட்டுட்டு உங்கள் ப்ரேயரில் மற்றவங்க வாழணும். சரிங்களா? பாஸ்டரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கூடாது. எங்களுக்கு அந்த பிரச்சனைங்க இந்த பிரச்சனைங்க இல்லை. சரிங்களா? பாஸ்டர்ஸ் நமக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை வளர்த்து விடுறதுக்கு. என்னைக்காச்சும் யாராச்சும் வந்துட்டு பாஸ்டரை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது எப்படி உங்களை பார்த்து கேட்டிருக்கிறாங்களா? கேட்க மாட்டாங்க. பிரச்சனையை சொல்கிறது, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் ஒரு ஞாபகமே வரும், நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம். இல்லைங்க, ஆண்டவர் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், இயேசு எனக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு, இயேசு இந்த பூமியை ஜெயிச்சது உண்மைனா அதை நம்புறீங்களா? அதை நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா உலக ரீதியாக ஒரு பழமொழி இருக்குது, அப்பா வந்து 8 அடி பாய்ஞ்சா சொல்லுங்க 16 அடி. அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். எங்க ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் ஊழியத்தில் இறங்குனீங்கன்னா அந்த ஊழியத்தில் நீங்கள் நிற்க மாட்டீங்க, சின்ன பின்னமாகிடுவீங்க. நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஆண்டவருடைய கைட்னஸை வாங்கிட்டு
ஆண்டவர் சொல்கிற வழி நீங்கள் நடந்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லைனாலும் சரி, ஆண்டவர் எல்லாத்தையும் அங்கே உருவாக்கிடுவார். ஆமென். சொல்லுங்க. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமோ. நான் ஆவியில் பிறந்திருக்கிறேன், நான் ஆவி மனிதன், என்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். யாருக்கா சரீரத்தில் பலவீனம் இருக்கா? சீக்கு இருக்கா? யாராவது சொல்லுங்க, ப்ரே பண்ணுறேன். யாருக்காவது இருக்குதா? என்ன யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தால், பிரச்சனை இருந்தால் வாங்க, நான் உங்களுக்கு ப்ரே பண்ணுறேன்றேன். இல்லை எங்க, நான் தமிழ் தானே பேசுகிறேன். இது வசனமா? சுகமாக இருக்கிறீங்களா? உங்கள் சரீரத்தில் சுகமாக இருக்குதுங்களா? நம்ம கூட வர்ஷிப் பண்ணலாமா? அப்படி கேட்கணுமா? எழுந்திரிங்க, வர்ஷிப் பண்ணலாம். கொண்டாடுறோம். தேங்க்யூ ஃபாதர். பாட்டு பாருங்கம்மா. യേശു നാമം യേശു നാമം യേശു നാമം യേശു നാമം യേശു നാമം യേശു നാമം வாழ்கவே. യേശു നാമം യേശു നാമം യേശു നാമം യേശു നാമം യേശു നാമം യേശു നാമം வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம் வாழ்க
என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். அவர் நாமம் மதுரமாமே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமத்தில் சொல்லுங்க சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உயர்த்துவோம் அவரை. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. சொல்றீங்க, அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் தேவன் ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் தேவன் ஒருவரை. ஷகரமமமமதரா ஷெந்தரிரிரி அந்தரமமம லியா சந்தரனிரிரிரி கலரதரதரோ ஷக்கரரரர லமரதரிரிரிரிரி ஷகரமமமமமமோஸ் லியா செந்தரிரிரிரிரி கலரபபபபபபபப ரியா கஷகடடடட. அப்படியே ஆவில 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 ரிமாகோ ஷெகரரரரரர ரியா சந்தரோஸ் லிமா மாமா 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 ரிபா பாபா 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 ஷந்தரரரரரரரரர. தேவனால் பிறந்ததெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்ததெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க. நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க. நீங்க இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. நீங்க உங்க ஊழியத்தை ஜெயிப்பீங்க. நீங்க உங்க சூழ்நிலையை ஜெயிப்பீங்க. நீங்க உங்க பொருளாதாரத்தை ஜெயிப்பீங்க. நீங்க உங்க சத்துருவை ஜெயிப்பீங்க. என்ன நெருக்கம் இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அக்கினி நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேல உனக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் இந்த இரவு வேளையில கொடுக்கிறார். பெற்றுக்கொள் என் தேவன் ஜனமே. உன் மேல ஒரு அதிகாரம் வெளிப்படுது. உன் மேல ஒரு அக்கினி வெளிப்படுது. உன் மேல ஒரு அபிஷேகம் வெளிப்படுது. இன்றைக்கு 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 எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். யஷாகா பாப்பா ரியா பாப்பா பாப்பா. புதிய வாசல்கள் உனக்காக திறக்குது. புதிய
புதிய வழிகள் உனக்காக திறக்குது. எங்கெல்லாம் நீ குனி குறுகினியோ, எங்கெல்லாம் நீ வெட்கப்பட்டியோ, அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துறார். அவர்னால ஊனாமம் இல்ல, உன்னால அவருடைய நாமம் மகிமைப்பட போகுது. உன்னால அவருடைய நாமம் மகிமைப்பட போகுது. உன்னால அவருடைய நாமம் மகிமைப்பட போகுது. இயேசு நிரூபிக்கிறாரு, இது தேவனால் பிறந்த பிள்ளை, இது என்னால் பிறந்த பிள்ளை என்பதை தேவன் உன்னை கொண்டு நிரூபிக்க போறாரு. இனி நீ வந்த வண்ணமா இல்ல, போகும் பொழுது இயேசுடைய நாமத்தோட நீங்க இருந்து போற. தேங்க்யூ ஃபாதர். நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன் டாடி. கம் ஆன் பீப்பிள் சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா. நான் நம்புறது உங்களால தான் கூடும் டாடி, நான் நம்புறது உங்களால தான் கூடும் டாடி. எஸ், நான் உங்களை நம்புறேன்ப்பா. தேங்க்யூ ஃபாதர். உங்க நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்பட போகுது. உங்க நிமித்தம் அடுத்த மாசம் நீங்க வரும்போது அநேக சாட்சிகள் உங்க குடும்பத்துல சம்பவிச்சிருக்கும். ஏனால் தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீ தேவனால் பிறந்திருக்கிறபடினால நீ சூழ்நிலைகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், உபத்திரங்கள், போராட்டங்கள், பாடுகள் என்னவாக இருந்தாலும் சரி, அது மேல உனக்கு ஒரு அதிகாரத்தை என் ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. என் தேவ ஜனமே, இதுதான் உன்னுடைய அதிகாரம். ஆண்டவர் நிறைய பேரை சுகமாக்குறாரு. எஸ், நிறைய பேர் குடும்பத்துல, உங்க குடும்பத்துல நிறைய பேரை கர்த்தர் சுகமாக்குறாரு. நிறைய இன்னர் ஹீலிங் இந்த இடத்துல நடக்குது. இருதயத்தில் இருக்கிற காயங்களை கர்த்தர் கட்டுறாரு. எஸ், தேங்க் யூ ஃபாதர். உங்க பேருக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சாபங்களை கர்த்தர் மாத்துறாரு. உங்களுடைய பேரே ஒரு ஆசீர்வாதமா மாறப்போகுது. உங்களுடைய பேரே ஒரு ஆசீர்வாதமா மாறப்போகுது. உங்க பேரை சொல்லும் போதே அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்ல போறாங்க. எஸ், thank you Father. நிறைய தடைப்பட்ட ஃபைனான்ஸ் வருது உங்களுக்கு. பிசாசான உங்களுடைய வருமானத்தை பிடிச்சு வச்சிருக்கிறான். அந்த வருமானத்தெல்லாம் இன்றைக்கு இப்போ ஆவியானவர் ரிலீஸ் பண்றாரு. இந்த பிப்ரவரி முடியறதுக்குள்ளவே நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. ஏன்னா உங்களுடைய பணத்தை, உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிசாசு சாப்பிட முடியாது. உங்களுக்குரியது உங்க கையில வந்து சேர போகுது. எஸ் எஸ், வருது, அது உங்களுக்குரியது. அது சொல்லுங்க, அது எனக்குரியது. சொல்லுங்க, எனக்குரியது, அது அவன் கையில இருக்குது. அது எனக்குரியது, அது அவன் கையில இருக்குது. இயேசுவின் நாமத்தினால அது என் கைக்கு வரப்போகுது. எஸ், ஏஞ்சல்ஸ் நான் அனுப்புறேன். ஏஞ்சல்ஸ் கொண்டு போய் அது கொண்டு வரப்போகுது. உங்களுக்குரிய பணங்களை ஏஞ்சல்ஸ் கொண்டு வரப்போகுது. எஸ், உங்களுக்குரிய தேவைகளை ஏஞ்சல்ஸ் மூலமா கர்த்தர் சந்திக்க போறாரு. எஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றி டாடி. நாங்க உங்களால பிறந்திருக்கிறோம்ப்பா. சூழ்நிலைகள் என்ன வேணாலும் எங்களை பார்த்து சொல்லலாம், மனிதர்கள் என்ன வேணாலும் எங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க, தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆண்டவரே, நாங்க இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பாகவே அநேக பேரை ஜெயிச்சுட்டு தான் பிறந்திருக்கோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை சத்ரு எத்தனை வழியில வந்தா ஆண்டவரே, ஆனா நீங்க எங்க கூட இருக்கிறதுனால நாங்க எல்லாவற்றையும் ஜெயிச்சிட்டோம், ஜெயம் எடுத்துட்டோம். அதுக்காக நன்றி தகப்பனே. எல்லா துதிகான மகிமையாவும் ஒருவருக்கு செலுத்துறோம்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இமான் பிரேயர் பண்ணுவார். ஹல்லேலூயா. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே
பாடும்போது எல்லாரும் இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். இனி தம்பி சொன்னது போல நம்ம கீழே இருக்கிற ஆட்கள்ல மேல போற ஆட்கள். கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறதுனால நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றி தான். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னை ஜீவிக்கிறார். ஜீவிப்பது நான் அல்ல, எல்லாரும் பார்த்தா இனி ஜீவிக்க போது நானே அல்ல, அப்படியே போயிட்ட மாதிரி இருக்கு. போயிட்ட மாதிரி இருக்குதா, இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களா? நாம தான் பாடுற மாதிரி இருக்குது, நீங்களாம் பாடாத மாதிரி இருக்குது. இப்ப நான் நிறுத்திடுவேன், நீங்க பாரு. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னை ஜீவிக்கிறார். ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். அவரே எல்லாரும் அவரே இயேசு என்னை ஜீவிக்கிறார். ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெயிக்க பிறந்திருக்கிறோம், நம்ம வாழ பிறந்திருக்கிறோம். பிசாசு அடிக்கடி சொல்வான், உன் மேலே இது இருக்குது அது இருக்குது, எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு முறை பாட போறோம். பிசாசு எங்க வைக்கிறோம் தெரியுமா? எங்க வைக்கிறீங்க? பிசாசுக்கு லெட்டர் எழுதணும்னா போஸ்ட் ஆபீஸ்ல போடாதீங்க, காலு கீழே, காலு கீழே. ஹல்லேலூயா. பெனிஹன் சொல்வாரு, காலு கீழே தான் அவனுக்கு லெட்டர் எழுதணும்ட்டு. ஏன்னா அவனுக்கு கீழே தான் இருக்கிறான், நம்ம மேல இருக்கோம். அதனால நம்ம எல்லாரும் நல்லா கை தட்டி போகும்போது, ஏய் நான் வின்னரியா. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னை ஜீவிக்கிறார். ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னை ஜீவிக்கிறார். ஜீவிப்பது நான் அல்ல, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். எது உங்களுக்கு தோல்வி நினச்சி காலில் வந்தீங்களோ, இந்த இடத்துக்கு வந்தீங்களோ, நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க, நான் ஜெயிச்சிட்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்னோடு இருக்கிறதுனால நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. நீர் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் எங்களுடைய முடிவை நாங்கள் நினச்சிட்டோம் இதுதான்ட்டு. ஆனால் நீங்கள் முடிவை மாற்றி எங்களை வாலாக்காமல் தலையாக்கி, எங்களை கீழாக்காமல் மேலாக்கி, எங்களை ஜாதிகளுக்கு தலைவனாக இயேசு என்னோடு இருக்கிற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் என்னை மேற்கொள்வதில்லை. நான் எப்பொழுதும் ஜெயிக்க பிறந்ததுக்காக நன்றி சுவாமி. எங்களுக்குள்ளே நீர் வாழும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் என்னை வாழ வைக்கிறதுக்காக நான் இனி தோல்வியை நாங்கள் அனுபவிக்க மாட்டோம். வெற்றி இயேசுவின் நாமத்தில். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.